அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்பு செய்திகள். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் அரச கர்ம மொழிக் கொள்கையை முறையாக நடைமுறைப்படுத்த தீர்மானம். இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்காக இதுவரையில் 3,25,000 அடையாள அட்டைகள் விநியோகம். பிலிப்பைன்ஸில் வீசிய ஹயான் சூறாவளியில் பலியானவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு பரிசுத்த பாப்பரசர் வேண்டுகோள். இனி விரிவான செய்தி. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மலாவி, பார்படோஸ் ஆகிய நாடுகளின் அரசு தலைவர்கள் இன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளனர். இவர்களின் வருகையை முன்னிட்டு இன்று பகல் 12:45 தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதி உள்ளிட்ட கொழும்பின் மேலும் சில வீதிகள் மூடப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய பேலிகோடையிலிருந்து பேஸ்லைன் வீதியின் பொருளை பொதுமையான சுற்றுவட்டம் வரையும் அங்கிருந்து பம்பலப்பிட்டி சிந்தி வரை பௌத்தலோக மாவத்தையும் குறித்த காலப்பகுதியில் மூடப்பட்டிருக்கும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன கூறியுள்ளார். இதனைத் தவிர பம்பலப்பிட்டி சந்தியிலிருந்து பழைய பாராளுமன்ற சுற்றுவட்டம் வரை காலி வீதியும் குறித்த காலப்பகுதியில் மூடப்பட உள்ளது. வீதிகள் மூடப்பட உள்ள காலப்பகுதியில் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீஸ் தலைமையகம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் 14ஆம் தேதி அதிக அளவிலான அரசு தலைவர்கள் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார். இதனால் அன்றைய தினத்தில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான சாத்தியம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 14ஆம் தேதி காலை 8:15 மாலை 6:30 வரை அவ்வப்போது சில வீதிகளூடாக வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்த நேரிடும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் அரச கர்ம மொழிக் கொள்கையை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கு அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை இலங்கை நடைமுறைப்படுத்தி வருவதை சர்வதேச சமூகத்திற்கு உணர்த்தும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் ரணவக்க கூறியுள்ளார். இதற்கமைய அரசு தலைவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வில் நடைபெறவுள்ள மாநாட்டு மண்டபங்கள், ஹோட்டல்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் அரச கர்ம மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மும்மொழிக் கொள்கையை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துமாறு பொதுநலவாய அலுவலகங்கள், விமான நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்து நிலையங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அரச கர்ம மொழி ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்காக இதுவரையில் 3,25,000 அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவிக்கின்றது. மேலும் 20,000 அடையாள அட்டைகள் பரீட்சார்த்திகளுக்கு விநியோகிக்க வேண்டியுள்ளதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் RMS சரத்குமார் கூறுகின்றார். பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்கான அடையாள அட்டை விநியோகம் துரிதமாக தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. உரிய வயது பூர்த்தியான மாணவர்களுக்கு ஏற்கனவே தேசிய அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. ஏனைய மாணவர்களுக்கு வயது பூர்த்தியாகும் அடிப்படையில் அடையாள அட்டைகளை விநியோகிக்க ஆட்பதிவு திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்கான தேசிய அடையாள அட்டையை விநியோகிப்பதற்காக இன்று முதல் விசேட கர்மபீடங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவிக்கின்றது. பல்வேறு குறைபாடுகள் காரணமாக ஆட்பதிவு திணைக்களத்தில் குவிந்துள்ள விண்ணப்பங்களின் குறைபாடுகளை துரிதமாக நிவர்த்தி செய்யுமாறு இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களின் பெற்றோர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. யாழ் மாவட்டத்திலே தற்போது விடுவிக்கப்படாத சில பகுதிகளில் விரைவில் மக்களை மீள்குடியமர்த்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் குறிப்பிட்டுள்ளார். வலிகாமம் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சில பகுதிகளே மக்களிடம் கையளிக்கப்பட உள்ளதாக அவர் நேற்று நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் தற்பொழுது விடுவிக்கப்படாத சில கிராம சேவகர் பிரிவுகளை பொறுத்தவரையிலே வலிகாமம் வடக்கு பிரதேச பிரிவில் பலாலி கிழக்கு மற்றும் பலாலி வடக்கு கிராம அலுவலர் பிரிவுகளும் மற்றும் வலிகாமம் கிழக்கு பிரதேச பிரிவில் இருக்கின்ற வளலாய் கிராம அலுவலர் பிரிவிலே எஞ்சிய பகுதிகளிலும் மீளக்கூடிய வருவதற்கான ஏற்பாடுகளுக்கு அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையில் இந்த குறிக்கப்பட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் தமது பதிவுகளை வலிகாமம் வடக்கு தெல்லிப்படை பிரதேச செயலகத்திலும் மற்றும் வளலாய் பிரிவைச் சேர்ந்தவர்கள் தங்களது பதிவினை கோப்பாய் பிரதேச செயலகத்திலும் இயங்கும் கிராம அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு உரிய ஆவணங்களை
அதாவது குடும்ப அட்டை, அடையாள அட்டை, காணி உறுதி அல்லது உறுதிப்படுத்தக்கூடிய வேறு ஆவணங்கள் ஆகியவற்றோடு சமூகமளித்து தங்களுடைய மீள்குடியேற்ற நடவடிக்கைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். சவுதி அரேபியாவின் தமாமில் உள்ள குடிவரவு குடியாழ்வு அலுவலகத்துக்கு அருகில் 400க்கும் அதிகமான இலங்கை பணியாளர்கள் தஞ்சமடைந்துள்ளனர். நாடு திரும்பும் நோக்கில் கடந்த 10 நாட்களாக அங்கு தாம் தங்கியிருப்பதாக அவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினர். சவுதி அரேபிய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் தம்மால் இலங்கைக்கு திரும்ப முடியாது போனதாக குறித்த பணியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். உணவு பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தற்போது பல அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை சவுதி அரேபியாவில் உள்ள சட்டங்களுக்கு அமையவே இலங்கை பணியாளர்களை நாட்டிற்கு திருப்பி அழைக்க முடியும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளரும் பிரதி பொது முகாமையாளருமான மங்கள ரத்தனிய தெரிவிக்கின்றார். இவர்கள் முகாம்களுக்கு அனுப்பப்பட உள்ளதாக சவுதி அரேபிய அரசாங்கத்தினால் இலங்கை தூதரகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகின்றார். இந்த பணியாளருக்கு சவுதி அரசாங்கத்தினால் வழங்கப்படும் தண்டனைகளுக்கு அமையவே இவர்களை விரைவில் நாட்டிற்கு வரவழைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் எனவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் குறிப்பிடுகின்றது. இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக முடிவு எட்டப்படாமல் கைவிடப்பட்டுள்ளது. 289 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிய நியூசிலாந்து அணி மழை காரணமாக ஆட்டம் நிறுத்தப்படும் போது 4.2 ஓவர்களுக்கு ஒரு விக்கெட்டை இழந்து 13 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஹம்பாந்தோட்டையில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 288 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கை அணி சார்பாக திலகரட்ன டில்ஷான் 81 ஓட்டங்களையும் குமார் சங்கக்கார 79 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இலங்கை அணி தலைவர் அஞ்சலோ மேத்யூஸ் ஆட்டமிழக்காமல் 74 ஓட்டங்களை குவித்தார். நியூசிலாந்து அணி சார்பாக கைல் மில்ஸ் 3 விக்கெட்டுகளையும் அஸ்டன் டாவின்சி மற்றும் மிச்சேல் பெக்லன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது போட்டி நாளைய தினம் ஹம்பாந்தோட்டையில் நடைபெறவுள்ளது. of 75 deliveries. And on this occasion, he hasn't looked so, and I think he's going to perish. He is. And Matthews down the wicket and over the top. That will run away to the boundary. And over the top of mid-off. That's 4 more runs. Boundary. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கும் வெதர் ஃபர்ஸ்ட் தொகுப்பு அடுத்து. இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியை பிற்பகல் 1 மணிக்கும் மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.